அறிவிக்கப்பட்டால் தாரியத்தில் ரசூல் சிறப்பாக ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாறு. இந்த ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாறு வேறு ஒரு அனுமதிமாற்றம் செய்வதெல்லாம் சிறப்பு சிறப்பாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தது முதல் அருளாளர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணெடுத்து மறைந்து இறைவன் மற்றும் தெரிவிக்கக்கூடிய அந்த நிலைமை வரைக்கும் ஒரு அறிவியல் இயக்கங்களை எதிர்கொள்ளும் கற்றுத்தரக்கூடிய இயக்கத்தில் சிறப்பு சொல்வார். காரியங்கள் சூழலுக்கு சொல்வார்கள், மனதில் ஒரு சூழல் செல்லவார்கள் சொல்வார்கள். இதே போல ஈவர்கள் இருந்தால் மௌலிகத்தில் சொல்லுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரியங்கள் சொல்வதை போலதான் ஈவர்கள் சொல்வதை போலதான் மனதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வதை போலதான் தேவையோடு வார்த்தைதான் மௌலிகத்தில் சொல்வது. நான்கு கருத்து பொருள் கொண்டுதான் நான்கு கருத்து கொண்டுதான் ஈழத்தின் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறுகளை பற்றி, நாயகத்தினுடைய மனிதாபிமானங்களை பற்றி, நாயகர் செய்திருக்கக்கூடிய சேரங்களை பற்றி, ரசூலுல்லாஹ் செய்திருக்கக்கூடிய தியாகங்களை பற்றி எல்லாம் தான் ஈழத்தின் என்று சொல்வது. காரியங்கள் சொல்வது இதனுடைய ஈழம் பெருதான் மௌலிகத்தில் என்று சொல்லுவார்கள். ஆனால் எந்த வித்தியாசம் மௌலிக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பம் முதல் கடைசி வரை நீங்கள் படித்து பார்த்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தது முதல் ஒப்பாத்தாளர்களுடைய கருத்துக்களை மோட்சதாரர்கள் பிறந்த நேரத்தில் பிரதிக்கக்கூடிய அற்புதங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்கள், அந்த போரை அல்லாஹ் பங்களிக்கக்கூடிய உதவிகள், அந்த போரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெறப்பட்டிருக்கக்கூடிய அனுபவங்கள், இதெல்லாம் தான் இந்த மனிதனின் பாரம்பரிய மொழியத்தின் ஒன்று. எந்த மனிதனுக்காலும் சரி ரசூலுல்லாஹை பற்றி சொல்லாமல் ஒன்று இல்லையா? எனவே மௌலிது என்று இருக்கின்ற போதுதான் அது நிகழ்ந்தது, அது இஸ்லாத்தில் இல்லாதவர்கள் நாயகத்துடைய காலத்தில் இல்லாதவர்கள் சாயமான இன்னொரு அவதியாக்கள் ஆட்சிகள் அறிவுறுத்தல் செய்யாதவர்களும் அப்படி கிடையாது. இந்த நாயகங்கள் சிறப்பின் காரியப்பட்ட சூழ் விளையாட்டுப்பட்ட சூழ் மௌலிதின் செலவாக இருக்கிற நாடு கொண்டுதான். இது ஒரு சின்ன உதாரணம். நம்ம சாதாரணமாக தண்ணீர் குடிக்கிற தண்ணீர் இந்த குடிக்கிற தண்ணீர் இருந்தால் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியதான் தண்ணீரை பார்த்து தமிழருக்கு தண்ணீர் கொடுத்துவான். இதே காலத்தில் கூட்டுக்காரர்கள் சொல்வார்கள் பாலியம் தான், பாலியம் சொல்லுவாங்க. தமிழர் தண்ணீர் சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல வாட்டர் என்று சொல்லுவாங்க, மலையாளத்தில் வெள்ளம் என்று சொல்லுவாங்க. சகோதரர்களே, தண்ணீர் என்று சொன்னாலும் வாட்டர் என்று சொன்னாலும் பாலி என்று சொன்னாலும் வெள்ளம் என்று சொன்னாலும் சத்தம் தான் வித்தியாசம், மொழிதான் வித்தியாசம், கருத்து ஒன்றுதான். தண்ணீர் என்பது எந்த கருத்தை காட்டுக் குடிக்கின்றதோ அதே கருத்தை தான் வாட்டர் என்று சொன்னாலும் பாலி என்று சொன்னாலும் வெள்ளம் என்று சொன்னாலும் ஒரே கருத்தை தான் குடிக்கும். இதே போன்றுதான் ஜீவனத்தின் சொந்தமாக வெளிவந்தது என்று சொன்னால் எந்த கருத்தை குடிக்குமோ அதே கருத்துதான் காரியங்கள் சூழ், மனதில் ஒரு சூழ், மௌனிகள் ஒரு சூழ், நீராக சூழ் செல்லமாக வெளிவந்தது என்று இது முதலாக நாம் இப்படியாக வளர்க்கிறோம். இதை இஸ்லாமுடைய அறிவில்லாத நீளப்பற்றி தெரியாத ஜாமியாளர்கள் ஏதோ தனக்கு ஏதாவது பேச தெரியும் என்று நினைக்கக்கூடியவர்கள் ஒரு குழப்பவார்கள் சமுதாயத்தை அதில் விளக்கமில்லாத அப்பாவி மக்கள் மாற்றிக்கிறார். உண்மையிலேயே சகோதரர்களை மௌனத்தில் வீரர்கள் சொல்வதை போல யாருடைய பொருள் உண்டுதான், யாருடைய பொருள் உண்டுதான். இது நாம் வளர்க்க வேண்டிய அடுத்த விஷயம். உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். சராபத்தி என்ற
எவ்வளவு பெரிய சலாமுதீன் அலியுடைய ரஹ்மத்துல்லாஹி எவ்வளவு பெரிய வேலை. அவருடைய காலத்தில் ஒரு நல்லா தெரியும், நம்ம வருடத்தில் ரொம்ப பெண்ணையும் அதிகமான நன்மையை வாழ்க்கை தரக்கூடிய பள்ளிவாசல்களை 4 பள்ளிவாசல்கள் ஒன்றுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய பள்ளிவாசல் ஒரு ரகாயத்தில் சொல்வதால் ஒரு இடத்தில் சொல்லுங்கள். நீங்க நல்ல யோசிக்கலாம். இது எல்லாருக்கும் எல்லா யோகித்தது ஒரே முஸ்லிம்கள் யோகித்தது மஸ்ஜித் ஹரமில் இருந்து நாம் ஹஜ்ஜுக்கு செல்கிற நேரத்தில் ஒரு தியார் நாம் சதகப்படுத்தினால் ஒரு லட்சத்தினால் சதகப்படுத்தும் நன்மையை அவருக்கு தருவார்கள். 2 ரக்காயத்தை நாம் கொடுத்திருந்தால் 2 லட்சத்திற்கு தருவார்கள். ஒரு சூழத்தில் ஒரு லட்சம் வருஷங்கள் இருந்தா என்ற சூறாவில் ஒரு நன்மை கிடைக்கப்படுகிறது. ஒரு யாரையாக இருக்கிறோம் என்று சொன்னால் 1 லட்சம் யாரையாக நன்மையை கொண்டு கிடைக்கப்படுகிறது. இதற்கு காரணம் என்ன? இந்தியாவுடைய எந்த பள்ளிவாசல் சொல்றாங்க கிடைக்குமா என்ற நன்மை உலகத்தினுடைய எந்த பள்ளிவாசலை சொல்றால் நிற்று செய்தார், குர்ஆன் ஓதினார், சதகா செய்தார், மஸ்ஜித் ஹராமுக்கு கிடைக்கக்கூடிய அந்த செய்யக்கூடிய அந்த பெரிய சவாலை உலகத்தில் எங்கிருந்து அடைய முடியாது. காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய வீடாக வைத்துள்ளாகி கடவுளுள்ளாகி அல்லாஹ்வுடைய மக்களுக்கு விழாவாக பார்த்து வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த கழகத்தை இவ்வளவு முடியாது. 2வது பள்ளிவாசல் சகோதரர்களை 2வது இதே போல நின்று இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹ் 2வது மதீனாவில் இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பள்ளிவாசல். ஏழு காரணம் அரபனாயிரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கருத்தால் தன்னுடைய தலையையும் தன்னுடைய தோல்வதற்கு எல்லாம் வைத்து அதனுடைய பவுண்டேஷன் போட்டு பள்ளிவாசல் தான் மஸ்ஜித் நபவி மதீனாவில் இருக்கக்கூடிய மஸ்ஜித் நபவி. அங்கெல்லாம் காபிராக இருந்தால் சொன்னால் 1 லட்சம் காபிராக ஒரு ரக்காயத்தை நாம் கொடுத்து விட்டால் 50,000 ரக்காயத்துள்ள நன்மை மஸ்ஜித் நபவியிலே சொல்வது கிடைத்து விடுகிறது. ஒரு ரியால் நாம் தர்மம் கொடுத்து கூட 50,000 1 லட்சம் ரியால் தர்மத்தினுடைய நன்மை கிடைத்து விடுகிறது. இதற்கு காரணம் என்ன? வழிபடுவார். அது மஸ்ஜித் நபவி ரசூலுல்லாஹ் எழுதினா முதல் பள்ளிவாசலுக்கு பெற்ற அல்லாஹ் பரிசுத்தம் அவ்வாறு இருக்கிறது. இது மஸ்ஜித் நபவி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிபடுவார். இங்கே பாருங்க ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய சுன்னத் வரும். அந்த அடுத்த மஸ்ஜித் நபவி ரசூலுல்லாஹ் நபியோட பள்ளிவாசல் முதல் சொல்லுதா அல்லாஹ் எப்படி நீங்க இந்த மகனாக பள்ளிவாசல் மஸ்ஜித் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறாங்க. எவ்வளவு சிறப்பான உம்மஹாத்துல் முஃமினீன்கள் ஆயிஷா சீதாவுடைய ரசூலுல்லாஹ் பள்ளிவாசலுக்கு ஆகாரம் ரசூலுல்லாஹ்வே ரசூலுல்லாஹ்வே ஏற்றுக்கொண்டு செல்லுதான் மஸ்ஜித் நபவி. மஸ்ஜித் ஆதா لا تسجد حاجة لأن حديث المسجد حاجة يدل يدل قبل رسول الله صلى الله عليه وسلم இப்படி பெருமையாக கபூலையார் அது கொண்டு செய்யப்படுவது வளர்ந்து அல்லாஹ். நான் கடந்த விஷயத்துக்கு வைக்கிறேன். 3வது பள்ளிவாசல் வைத்திருந்தார்கள். 3வது பள்ளிவாசல் கணக்கில் வைத்திருந்தார்கள். அது மஸ்ஜித் அல்லாஹ் என்று சூரத்துல் இஸ்ராவிலே மஸ்ஜித் அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால் அந்த பலஸ்தீனில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல். இந்த 3 பள்ளிவாசல்களையும் உலகத்தில் எந்த பள்ளிவாசலுக்கு இந்த 3 பள்ளிவாசல்
புறங்களுக்கு பிடித்தவர் அகமதுல்லாவுக்கும் மஸ்ஜித் ஹராமுக்கும் மஸ்ஜித் நபவிக்கும் அது மஸ்ஜித் அக்ஸா